பொன்னாங்கண்ணி கீரை இது இரத்தத்தில் சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். இரத்தத்திற்கு மிக உகந்த ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை எளிதில் வளரக்கூடியது. மிக எளிதில் வளரக்கூடிய கீரைகளில் இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எளிதில் வளரக்கூடியது. வீட்டு தொட்டி செடிகளிலே நம்ம பயன்படுத்தலாம். இது இன்று நாங்கள் இதை சமைப்பதற்கு பறிக்கிறோம். செடியில் நம்ம அது ஊடுபயிர் என்று சொல்வார்களே, அதுபோல் கொய்யா, மா மற்றும் மொச்சை மற்றும் வெற்றிலை எல்லாம் கலந்து ஒரே தொட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. மிளகாய், அவரை, பொன்னாங்கண்ணி கீரையின் சிறப்பு அதுதான். இரத்தத்தின் சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியது. நான் கேள்விப்பட்ட வரையில் நீங்களும் இதை எளிதில் பயன்படுத்தலாம். சிறிய குச்சியை அப்படியே ஊனி இதை அப்படியே நறுக்கி வச்சோம்னா போதும், உடனே வந்துடும். ஒரு வாரத்தில் நீங்கள் கீரை பறிக்கலாம். ஒரு வாரம், அதிகபட்சம் 15 நாள். 5 நாளில் நீங்கள் கீரை பறிக்க ஆரம்பிச்சிடலாம். மணித்தக்காளி ரெண்டையும் கலந்து இன்றைக்கி சமைக்கிறோம். மணித்தக்காளியும் பொன்னாங்கண்ணியும் ஒன்றாக சாம்பார் வைக்கக்கூடும். கீரை ரசமாகவும் வைத்துக்கொள்ளும். கழனி தண்ணீர் ரசம் என்று கூறுவார்கள். கழனி நீரை அரிசியில் கழனி நீரை கலந்து செய்யும் முறை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த மெத்தடில் தான் கழனி சாறு கீரை கழனி சாறு அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். அது வெற்றிலையும் கலந்திருக்கு. ஊடுபயிர், தோட்டத்தில் ஊடுபயிர். ஒரு தொட்டியிலேயே 2 செடிகள், 2 விதமான செடிகள் வளர்க்கும் முறை ஊடுபயிர் என்று கூறுவார்களே.